சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது, அதாவது நவம்பர் மாதம் முடிய போதுங்க. வருஷத்தினுடைய இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2024 எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கிரகனுடைய கணக்கிட்டு பார்க்கும்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும் மால் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க. பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணுங்க. லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணி சொல்லி அவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். சரிங்களா? உங்களுக்கு 1 ஜோதிடம் சொல்லுது. உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்க சொல்லி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அவங்க பேரெலாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். கண்டிப்பாக பார்க்குறதுங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம யாருக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம் பார்த்தினாக்கா, இந்த இறுதி, அதாவது ஒரு ஆணினுடைய கடைசி மாதம் என்பது அதில் வந்துனாக்கா 2 முறை தொடர்ந்து வரக்கூடியது சசயோகம். இந்த சசயோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய பலன்கள் என்ன, இந்த டிசம்பர் நடக்கக்கூடிய மாற்றங்களும் அவங்களுடைய பரிகாரம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்கள், 2வது வீடு இது காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் 2வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்களும் சசயோகத்தால் ஏற்படைய மாற்றங்களும் பார்க்க இருக்கிறோம். முழுமையாக பாருங்கள். இந்த ரிஷபராசி என்பர்கள் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள் யாரும் பார்த்தோம்னாக்கா, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருக சீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் முடிய ரிஷபராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த வீடியோ பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட போகிறாங்க. இப்போ கிரகங்கள் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலை சஞ்சாரம் பிடிக்க போகிறது. உங்கள் ராசியிலே குரு வக்கரமற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிற பிரச்சனை இல்லைங்க. குருவுடைய பார்வை தான் முக்கியம். குரு நிற்கிற இடம் பெரிய விஷயம் இல்லை, குரு பார்க்குற இடம் பெரிய விஷயம். குரு பார்க்கணும். அப்போ குரு பார்க்க தான் கோடி நன்மை சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது குரு வக்கரமற்று போகிறார். இதனுடைய வீட்டிலேயே வக்கரமற்று போதா குடும்பத்தை கொஞ்சம் அவ்வப்போது கொஞ்சம் சின்ன சச்சரவு பிரச்சனைகள் மாதிரி வந்துக்கூடிய போகிறோம். தைரிய வீரிய ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படுகிறது. உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நம்பிக்கை எப்போ தான் உங்களோட உடன் பிறந்தவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு இந்த காலம் கொஞ்சம் உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து செவ்வாயுடைய பார்வை, செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதால கூட உடன்பிறப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது, 5ஆம் இடத்துல கேதுவுடைய பவர் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களுடைய பூரியம் சார்ந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பூரியத்தில் இருக்குங்க. கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியன், புதன், மக்கரம் மற்றும் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல புதன் சந்திரன் உங்களுக்கு சூரியன் இருப்பதால் கொஞ்சம் திருமணம் சார்ந்து இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் அனைத்தும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், அப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு. 8 கூடியவன் 8ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவன் 8ஆம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் சனியோடைய பவரை 10ஆம் இடத்தில் இருக்கிறதால நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கும்போதும் சரி, ஏற்கனவே இப்போ தொழில் தொடங்கி ஓடிட்டு போகும் சரி, எல்லாமே தொழில் நல்லா லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் வளம் வருகின்றன. இப்போ லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் ராகு வருவதால் உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்திய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. கிரக நிலைகள் பார்த்தோம். இப்போ கிரகங்களுடைய மாற்றங்கள் இம்மாதம் 3/12/2022 முதல் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாகிஸ்தானத்தில் 9ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். 15/12/2024 அன்று சூரியன் கலஸ்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போ 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு, அதாவது 10ஆம் இடத்தில் வர இருக்கிறார். இதனால் உங்களுக்கு ஏற்படைய பலன்கள் என்ன? அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுடைய சசயோகத்தால் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் இருக்குங்க. எந்த விஷயத்தையும் பிளானிங், அப்போ திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் இருக்குங்க. உங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லதுங்க. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். பயணங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள். குருவுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகல இருக்குதுங்க. அடுத்தது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த
ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் சசயோகத்தில் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலத்துங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் அதாவது இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை வருஷத்துடைய முடிவில் இருக்கும். நம்ம இது தொடர்பாக அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க. பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்துக்கு தூண்டும்படியாக இருக்குதுங்க. எனவே கவனமாக இருப்பது நல்லது. லாபம் அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன்கள் இருக்க போகிறது. அப்போ குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்க இருக்குதுங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க இருக்குதுங்க. வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக இருக்குதுங்க. குழந்தைகளுக்காக பாடுபட போகிறீங்க. விருந்தினர் வருகை இருக்கக்கூடிய காலகட்டங்க. உறவினர்கள் நண்புடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. உங்களுக்குள்ள நீ எவ்வளோதான் ஓடி உழைத்தாலும் கூட உங்களுக்கு உங்களுடைய உறவினர் சரி நம்ம சரி கொஞ்சம் உங்களுக்கு தக்க நேரத்தில் உங்களுக்கு கையெழுத்துருவாங்க. அதனால் மன வருத்தப்படுவீங்க. அதனால் மன வருத்தம் தேவையில்லை. கொஞ்சம் இப்படி தான் போகுது சரி நீங்களும் கொஞ்சம் மாறிக்க பாருங்க. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் வண்ணம் இருக்குதுங்க இந்த காலகட்டம். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தர இருக்குதுங்க. கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றிகரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அடுத்தது அரசியல்வாதிகளுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் டிசம்பர் மாதத்தில் சசயோகத்து கூடக்கூடிய மாற்றங்கள் இப்படிக்க போகிறது. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியினுடைய தொண்டர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேர இருக்குதுங்க. கலைத்துறையினர் படிப்படியாக வளர்ச்சியை காண போகிறாங்க. வருமானம் நன்றாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். இப்போ உங்களுடைய ரசிகர்களுக்காக செலவு செய்யக்கூடிய காலகட்டம். சக கலைஞர்களால் நன்மை அடைய போகிறீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கிறதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க. வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவைங்க. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இதுவரைக்கும் ரிஷபராசி என்பதற்கு பலன்கள் பார்த்து கொண்டோம். அடுத்ததில் வரக்கூடியது நட்சத்திரம் சார்ந்த பலன்கள் பார்க்க இருக்கிறோம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4 பாதங்கள் முடிய ரிஷபராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபவர்கள் வெற்றி காண போகிறீங்க. பயணம் மூலம் சாதகமான பலன்களை கிடைக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. அடுத்தது ரிஷபராசியில் 2வது நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட இருக்குதுங்க. தொலைதூர தகவல் நல்ல தகவலாக வரும். எதிர்பார்த்த பண வரவு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை கூட இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் முடிய அந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்ய போகிறீங்க. புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும். முக்கிய நம்முடைய அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க. பணவரவு அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்த வரையில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீர இருக்குதுங்க. பணவரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள் புதன் வியாழன். அதிர்ஷ்ட தினங்கள் 23, 24. சந்திராஷ்டம் தினம் என்று சொல்லக்கூடியது 3, 4, 30, 31 ஆகிய சந்திராஷ்டம் இருப்பதால் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டுங்க. ஏன்னா நேர்களே ரிஷபராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கட்டும் நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கங்க.